இஸ்லாமிய பயங்கரவாதிகளை வைத்துக்கொண்டு 1998 கோயம்புத்தூரில் பாரத பெருந்தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் வருகின்ற சமயத்தில் 98 பிப்ரவரி 14ஆம் தேதி 13 இடங்களை குண்டு வைத்து 60 பேரை கொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாத கூட்டத்தை பின்னணியிலே வைத்துக்கொண்டு இந்த திருமாவளவன் என்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய கைக்கூலி, அவர்கள் கொடுத்த காசுக்காக வடிவேல் சொல்ற மாதிரி வாங்கின காசுக்கு மேல கூவுறான். என்ன சொன்னார் திருமாவளவன்? தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா சிவன் கோவில்களும் எல்லா பெருமாள் கோவில்களும் புத்த விகாரங்களை இடித்து கட்டியதுன்னு. இங்க வாங்குறேன் நான் திருமாவளவனை. இங்க திருவல்லிக்கண்ணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில் எந்த புத்த விகாராடா இருந்தது? எந்த புத்த விகாரா? என் காமாட்சி அம்மனுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் புத்த விகாரமா இருந்ததா? அரங்கநாதன் படுத்துறங்குகின்ற ஸ்ரீரங்கத்தில் புத்த விகாரா இருந்ததா? 4000 ஆண்டுக்கு முந்தைய கோயில். பௌத்தம் ஜெயினும் பிறப்பதற்கு முன்பாக இருந்த கோவில். எல்லா பயலுக்கும் கோவில் மேல இப்ப கண்ணு. கடந்த 3 மாதமாக தமிழகம் கோயில் கோயிலா போகும் பொழுது வயிறு எரிது. எவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய கோவில்களை இந்த தேச துரோகிகள், வெள்ளக்காரன், கைக்கூலிகள், கால்டுவெல்லுக்கு பிறந்த கால்டுவெல்லு புத்திரம், இவனெல்லாம் இந்தியனுக்கு இந்திய தாய்க்கு பிறந்தவனா? கால்டுவெல்லுக்கு பிறந்தவர்கள் ஆங்கிலேய புத்திரர்கள். ஆதாரம் இல்லாமல் ராஜா பேச மாட்டான். 1944 சேலத்தில் திராவிடர் கழகம் ஆனார். தலைமை ஈவேரா சி.என். அண்ணாதுரை தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிறார். அந்த தீர்மானத்திலே வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறார். இவருக்கு வைத்தியம் பார்க்க கூட இங்கிலாந்து தேசத்தில் இருந்துதான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. நம்மால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. மானங்கட்ட வேலை அணு உண்டே தயார் பண்ணி காட்டினார் அடல் பிஹாரி வாஜ்பாய். இவன் சொல்றான் குண்டூசி தயாரிக்க முடியாது. அவருக்கு பேரறிஞர், விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சலோன்னு பேரு. யார் தலைவன்? நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவன் தலைவன். ஆனா சி.என். அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வரார், இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அதனால் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் ஈவேரா அண்ணாதுரையின் வம்சத்திலே வந்த கூட்டம் கால்டுவெல் புத்திரர்கள். இவன் என்னவெல்லாம் பேசினா இன்னைக்கு திருமாவளவன் அதைத்தான் செய்து கொண்டிருக்காப்புல. என்னவெல்லாம் பேசினா திகாகாரன், திமுக காரன் வீதிதோறும் விநாயகர் சிலைகளை உடைத்தார்கள். சேலத்திலே எம்பெருமான் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டார்கள். தில்லைநட ராசனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் நாள் பொன்னாள் என்று பேசினார்கள். ஏரோட்டம் முழவன் ஏங்கி தவைக்கையிலே தேரோட்டம் உனக்கு தியாகேசா. அப்பத்தானே உள்ளுக்குள்ள போய் திருக்கோளையார் போய் கொள்ளையடிக்கலாம் உள்ள. அதே மாதிரி மதுரையில் சி.என். அண்ணாதுரை என்ன பேசுறாரு? அடியே மீனாட்சி, உனக்கு எதற்கு வைர மூக்குத்தி, கழட்டடி கள்ளி. அன்னைக்கு மாத்திரம் பெரியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த அண்ணாதுரையை அடிச்சு விரட்டலேனா ராத்திரியில மீனாட்சி அம்மனோட வைரத்தோட திருடி இருப்பான். அந்த ஆள் திருட்டு பயிலுவ. இவன் எத்தனை பேர் கோயில்கள் எவ்வளவு திருடி இருக்கான்னு நான் பட்டியல் எடுத்துக்கொண்டு இருக்கேன். அந்த திருட்டு கும்பல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அவன் பேர் என்ன, கலிப்பூங்கன்றன, கலிகாலன் தான் மேடையில் இருக்கிறது. ஜவாஹிருல்லா அல்லும்மாவின் அடுத்த அவதாரம் கலிப்பூங்குன்றன். அண்ணாதுரை கருணாநிதி வழி வந்தவர்கள். மீனாட்சி அம்மன் மூக்குத்தியை திருடுற கூட்டம். இவனெல்லாம் வச்சுக்கிண்டு திருமாவளவன் சொல்றது, காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலை இடித்து தகர்ப்போம்.
அங்கு படுத்திருக்கின்ற ரங்கநாதன் கோவிலை ஸ்ரீரங்கத்தில் இடித்து தகர்த்தோம். சொன்னதோட நண்பர்களே, இந்துக்களே, இந்த நாட்டில் சட்டம் அரசாங்கம் நம்மை காப்பாற்றாது, நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றாது, நம்முடைய கோவில்களை காப்பாற்றாது. இனிமேல் இந்துக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் காஞ்சிபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக நீதி படைத்தவன் ராமானுஜன். ராமானுஜர் படத்தை, காமாட்சி அம்மன் கோபுரத்தை, ஆதிசங்கரரை அழித்துவிட்டு இந்த திருமாவளவனின் கூலிப்படை ரவுடி கூட்டம் இந்து மத சின்னங்களை அழித்து விட்டோம், அடுத்து இந்து மதத்தை. நீ ஜவாஹர்லாட்டை வாங்கின கூலிக்கு அப்படித்தானே பண்ணணும். அதற்கு அடுத்ததாக திருவண்ணாமலை ஈவோக்கு ஃபோன் பண்ணி அருணாச்சலேஸ்வரர் கோவில், உண்ணாமலை தாயாரோட கோவில குண்டு வீசுவோம்னு விடுதலை சிறுத்தைகள் ஃபோன் பண்ணி மிரட்டுறான். அந்த ஈவோ புகார் பண்ணியிருக்கார். ஆனால் இன்னி வர இந்த திருமாவளவனோட ரவுடி கூட்டத்தை, கூலிப்படையை, வன்முறை கும்பலை ஏன் இன்னும் கைது பண்ணலை? நான் எஸ்பிக்கு 4 தரம் ஃபோன் பண்ணேன். என் நம்பரை பார்த்துட்டு எஸ்பி இன்னும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார். பொங்கல் கழித்து திருவண்ணாமலைக்கு போறேன். நான் விடுறதா இல்லை. உனக்காச்சு எனக்காச்சு. ஆகவே நண்பர்களை, இன்றைக்கு இந்த வைரமுத்து போன்றவர்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன். நான் கோயம்புத்தூர்ல ஒரு கம்யூனிஸ்ட் கழிச்சடை, அவர் திருஞான சம்பந்தரை பற்றி கேவலமா புஸ்தகம் போட்டிருக்கான். ஆமா, முகமது நபியை பற்றி மோசமா பேசின ப்ரொஃபசர் ஜோசப்புக்கு கேரளாவில் என்ன பண்ணானுவ? அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்றதுக்காக கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படியெல்லாம் பண்றாங்க முஸ்லீம்னு. ஏன்னா நான் ஜனநாயகவாதி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவன். நான் உங்கள்கிட்ட போய் அந்த மாதிரியா எழுதின கம்யூனிஸ்டுக்காரன் கையை விட்டுன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஏன்? நான் ஜனநாயகவாதி. ஆனால் கேரளாவில் நடந்தது நமக்கு ஞாபகம் வரணும்ல. எதுக்காக அதை ஞாபகப்படுத்தினேன்னா, அப்படி பண்ணுனா இஸ்லாமை பற்றி எவனும் பேச மாட்டான். ஆனால் நம்ம இதை பற்றி பேசுறதை நிறுத்தணும். நம்ம சரிதானே? ஜனநாயக முறையில் புரியுறதா? எனக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிஜேபி இஸ் எ டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த டெமோக்ரஸி மூலமா, தேர்தல் மூலமா 19 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சி இது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு முழு பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் மோடி கோலோச்சி கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால ஜனநாயக ரீதியா நம்ம போராடணும்னு சொல்ல வந்தேன். சரியா? சரியா புரிஞ்சுக்கணும். தம்பி கொடியோடு வா அப்படின்னு சொன்னா அண்ணன் தடியோடு வான்னு சொல்றாரோன்னு நீயா கணக்கு எடுத்துக்கப்படாது. இவர்கள் அனைவரும் என்ன? இவர்களுடைய திட்டம், இந்து மதத்தினுடைய மதாச்சாரியார்கள், இந்து மத கடவுள்கள் பற்றி மக்கள் மனதிலே இருக்கின்ற நன்மதிப்பை, நம்பிக்கை குலைத்து விட்டால் இவர்களை மதம் மாற்றுவது எளிது. இந்தியாவில் பெரிய அளவு கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்ற ஏஜெண்டே ஈவேரா தான். ஏன்னா அந்த ஆள் மேற்கொண்டதெல்லாம் இந்து மத நம்பிக்கைகளை குலைப்பதற்காக. ஏனென்றால் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த கருப்பு சட்டை போட்டவன்லாம் எங்கள் அண்ணன் அழகிரி புரிஞ்சிருக்காரு. கருப்பு சட்டைக்காரன் பக்கத்தில் இருந்தால் காலியா போடுவ செயல் வேண்டாம், திமுக ஆட்சிக்கே வராது. நான் சொல்லலை. இனிமேல் திமுக கருப்பு சட்டைக்காரன் தீகாக்காரன் பக்கத்தில் இருந்தான்னா ஆட்சிக்கு வராதுன்னு யார் சொல்லியிருக்கா? அஞ்சானஞ்சன் அண்ணன் அழகிரி சொல்லியிருக்கார். அவர் சொல்றார். இவனோட எண்ணம் அதுதான். அதனால தான் இந்துக்களுடைய கடவுளை எதிர்த்து மாத்திரம் இவர்கள் நாத்திக மாநாடு நடத்துகிறார்கள். 5, 6, 7 3 நாளைக்கு திருச்சியில் ஒன்று நடந்துச்சா தெரியல. என்ன அவ்வளோ பெரிய பிரபலமான ஆளா இந்த வீரமணி? இந்த ஆளு வல்லத்தில் நடத்துகிற காலேஜில் எவ்வளவு கொள்ளையடிச்சான்னு மாணவர்கள் போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவன் தான்.
கேம்பஸ் இன்டர்வியூவில் உனக்கு எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி தரேன்னு ஒருத்தர்கிட்டையும் 75,000 வாங்கி எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுக்கல, 75,000 திருப்பி தரல. ஆனால் அந்த மாணவர்கள் சரியாக புரிஞ்சு வச்சிருந்தான், அண்ணன் ராஜா வந்தாருன்னா காசு திருப்பி வந்துடும்னு. நான் அதில் போய் நீ கொடுத்தாங்கன்னு இல்லைங்கன்னா அப்புறம் நான் கொஞ்சம் கேம்பஸுக்குள்ளே வர வேண்டியிருக்குன்னு சொன்னேன், கொடுத்துட்டான்.